கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தனர். ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி, பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஊட்டிக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000 வாகனங்கள் வருகை தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் என்று தெரிவித்த நீதிபதிகள், உள்ளூர் மக்கள் இதனால் நடமாட இயலாத ஒரு சூழல் ஏற்படும், சுற்றுச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் வேதனை தெரிவித்தார்கள். மேலும் இந்த ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரைக்கும் இடைக்கால நடவடிக்கையாக கொரோனா காலத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறையான பாஸ் நடைமுறையை ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என்று இரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த பாஸ் வழங்கும் முன்பு வாகனங்களில் வருவோரிடம் எந்த மாதிரியான வாகனம் அது, எத்தனை பேர் வருகிறார்கள், ஒரு நாள் சுற்றுலாவா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா என்பன உள்ளிட்ட விவரங்களை கேட்டு பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் மக்களுக்கு இந்த பாஸ் முறையிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் எனவும் பாஸ் வழங்குவதற்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.